ரெண்டே பொருள் வச்சு ஈஸியா சீஸ் செஞ்சு பாப்போமா? இதுக்கு கண்டிப்பா பதப்படுத்தப்படாத பால் தான் வேணும். அதாவது பசும்பால், அப்புறம் வினிகர் இல்லாட்டினா லெமன். பாலை அடுப்புல வச்சுட்டு லேசா சூடானோன்னு அடுப்புல இருந்து இறக்கிடணும். ஒரு விரல் பால்ல விட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா வாமா இருக்கணும். வினிகரை அட்ட ஸ்ட்ரெச்ல ஊத்திராம திரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டிட்டே இருக்கணும். பன்னீருக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பன்னீர் வந்து அப்படியே உதுத்து விட்ட மாதிரி அங்கங்க தனித்தனியா இருக்கும். சீஸ் வந்து அப்படியே ஒன்னா கேதர் ஆகி இருக்கும். இதை அப்படியே எடுத்து இந்த ஸ்டேஜ்ல இழுத்து பார்த்தாலும் இந்த சீஸ் நூல் நூலா வரும் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதே தண்ணி எடுத்து அடுப்புல வச்சு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா அரிக்கரண்டியில இந்த சீஸை வச்சு அப்படியே நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். அந்த சூட்டுக்கு மெல்ட் ஆகி கரண்டியில அப்படியே ஸ்டிக்கா இருந்து அதை அப்படியே எடுத்து நார்மல் வாட்டர்ல 2-3 தடவை போட்டு எடுத்தோம்னா சீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதிகபட்சம் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். என்னதான் நம்ம வினிகர் சேர்த்திருந்தாலும் நம்ம கையை வச்சு பிசைஞ்சு கொஞ்சம் நேச்சுரலா தான் பண்ணணும். அதிகமா எதுவும் கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நம்ம சேர்க்கறது இல்லையா, அதனால ரொம்ப நாள் வச்சுக்க வேண்டாம். ஆர்கானிக்கா நேச்சுரலா இருக்கிறது கொஞ்சம் சீக்கிரமா தான் கெட்டு போயிடும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.